துளாராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னத்துறை புலிமிசைக்கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். துளாராசி குரு அதிசார பலன் 2025 நிகழும் மங்களகரமான விஸ்வாவசுர வருடம் ஐப்பசி மாதம் 1ஆம் நாள் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு அதிசாரமாக 49 நாள் செல்கிறார். அதாவது புனர்பூசம் 4ஆம் பாதத்தில். அப்போ பார்த்தீங்கன்னா நேர்கதியில் ஒரு 24 நாளும் வக்ரகதியில் ஒரு 25 நாளும் ஆக மொத்தம் 49 நாள் சஞ்சரிக்கிறார். அதாவது பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி வரை 18-10-2025 5-12-2025 வரைக்கும் குரு பகவான் கடக ராசியில அதிசாரமாக உச்சமாகி சஞ்சரிக்கிறார். குரு பகவான் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை உச்சமாகுவார். அடுத்த 2026 தான் உச்சமாகிறார். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு ட்ரெய்லர் போல இந்த 49 நாள் அதிசாரமாக சஞ்சரிக்க போகிறார். இப்ப இந்த அதிசார குரு பெயர்ச்சியால துளாராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய நற்பலன்கள் என்ன, தீய பலன்கள் என்ன, ஏற்படக்கூடிய மாற்றங்கள், நல்ல மாற்றங்கள் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னத்துறை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்துல குருதான் 100% சுபகிரகம். அதாவது பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய பொன், பொருள், கௌரவம், அந்தஸ்து இதெல்லாம் சொல்லக்கூடிய கிரகம். பொன், ஒருத்தருக்கு தங்கம் சேருமா சேராதாங்கிறத தங்கத்துடைய அளவு சொல்லக்கூடிய கிரகம். அதே போல பார்த்தீங்கன்னா பொருள், தனக்காரகன் குரு தான் தனக்காரகன். குரு ஒரு ஜாதகத்தில் வலுத்திருந்தாதான் அவருக்கு பொருளாதார சம்பந்தமான தட்டுப்பாடு இருக்காது. அப்போ பொருளாதாரம் சேரக்கூடிய அமைப்பு சொல்லக்கூடிய கிரகம் குரு. அதே போல புத்திரகாரகன், ஒருத்தருடைய குழந்தையோட நிலைமை, குழந்தை இருக்குமா இருக்காதா, குழந்தையோட நிலைமை என்ன, இதெல்லாம் சொல்லக்கூடிய கிரகம் குரு. கௌரவம், பொருளாதாரமே இல்லைன்னா கூட கௌரவத்தோடையும் அந்தஸ்தோடையும் வாழ்வாரா அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் குரு. ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ குரு ஒருத்தருக்கு பலகீனம் போட்டுச்சுன்னா குரு வழிகாட்டி, அவருக்கு வழிகாட்டுறதுக்கு இது தப்பு சரின்னு சொல்றதுக்கு வழிகாட்டுறதுக்கு ஆள் இல்லாம ஆயிடும். அப்போ பார்த்தீங்கன்னா குரு உச்சமா வலுவா இருந்தா மட்டும்தான் அவருக்கு வழிகாட்டி, குரு சிறந்த குரு வழிகாட்டி இவங்கெல்லாம் தானாவே கிடைப்பாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட குரு பகவான் அப்படிங்கிறவரு துளாராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு 3ஆம் இடம், அதாவது முயற்சி ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், கீர்த்தி ஸ்தானம், ஒப்பந்தம், கையெழுத்து ஸ்தானம், இந்த 3ஆம் இடத்திற்கும் 6ஆம் இடத்திற்கும் அதிபதி. நோய், எதிரி, ஒம்பு, வழக்கு, கடன், உத்தியோகஸ்தானம் இந்த 6ஆம் இடம். இந்த 3க்கும் 6க்கும் உடையவர் யாரு அப்படின்னா குரு பகவான். குரு பகவான் உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். 9ஆம் இடங்கிறது என்ன? தந்தை ஸ்தானம், பாக்கியஸ்தானம், தொலைதூர பயணம், உயர்கல்வி ஸ்தானம். மிகச்சிறப்பானது. அதாவது பார்த்தீங்கன்னா ஓடி போனவனுக்கு 9ஆம் இடத்து குரு அதிர்ஷ்ட குரு அப்படின்னு சொல்லுவாங்க, பாக்கிய குரு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த 9ஆம் இடத்து குரு 10ஆம் இடத்துக்கு அதிசாரமா 49 நாள் சஞ்சரிக்க போகிறார். இப்ப 10ஆம் இடத்துல குரு இருக்கும் பொழுது சிறப்பான பலன் புலிப்பாணி சொல்ல மாட்டார். அதாவது 10ல குரு வந்தா பதவி போறி போகும், உத்தியோகம் இருந்தால் சஸ்பெண்ட் ஆகணும், இடமாற்றம் சம்பவிக்கணும், இந்த மாதிரி எல்லாம் பலன்லாம் சொல்லுவாங்க. ஆனா இந்த முறை குரு உச்சமாக சஞ்சரிக்கிறார். பொதுவாக குரு உச்சமாக சஞ்சரிக்கிறது 12 ராசிக்காரர்களுக்கு நன்மை தான். இப்ப இந்த துளாராசியை பொறுத்த வரைக்கும் குரு 10ஆம் இடத்துல சஞ்சரிச்சாலும் உச்சமாகி சஞ்சரிக்க போகிறார், சர்வசக்தியோட சஞ்சரிக்க போகிறார். அதனால குரு வலுவான நிலையில சஞ்சரிக்கிறதுனால இந்த 10ஆம் இடத்துல குரு உங்களுக்கு நன்மைகளையே செய்யும். அதாவது பார்த்தீங்கன்னா தொழில் சம்பந்தமான வளர்ச்சி, தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு, தொழிலில் வாடிக்கையாளர்கள் பெருகக்கூடிய அமைப்பு, ஒரு பதவி பொறுப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு, மாமியார் வழி அனுகூலங்கள்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான நற்பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே இருக்கும். பொதுவாக குரு பகவான் எந்த இடத்துல இருந்தாலும் தான் இருக்கிற இடத்துல இருந்து 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்ப்பார். குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி, அந்த இடம் சுபத்துவம் அடையும். அப்ப அந்த வரிசையில பாத்தீங்கன்னா குரு பகவான் அவருடைய 5வது பார்வையாக உங்க ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கிறார். வாக்கு, தனம், குடும்பம், வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தை பார்க்கிறார். இதுதான் சிறப்பு. எப்படின்னு வச்சுங்க, குரு வாக்குஸ்தானத்தை பார்க்கிறாருன்னா பொருளாதார சம்பந்தமான வளர்ச்சி, அதாவது கேட்ட இடத்துல கடன் கிடைக்கக்கூடிய அமைப்பு, உங்களுடைய நீண்ட நாள் பணம் சேரக்கூடிய அமைப்பு, பொருளாதார சம்பந்தமான கொடுக்கல் வாங்கல் சீர்படக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரி பொருளாதார சம்பந்தமான வருமானம் பெருகக்கூடிய அமைப்பாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களிடம் இணக்கமான சூழ்நிலை, குடும்பத்தில் உள்ளவர்களும் உதவி செய்யக்கூடிய அமைப்பு, குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு. ஆக 2ஆம் இடம் சுபத்துவம் அடைகிறதுனால பொருளாதார சம்பந்தமான நன்மை இருக்கும். கல்வியில உயர்வு, கல்வியில முன்னேற்றம் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அடுத்ததாக குரு பகவான் 7வது பார்வையாக உங்க ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கிறார். 4ஆம் இடம் என்ன? வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து, சுகஸ்தானம். அப்ப 7வது பார்வைங்கிறது முழு பார்வை வேற.
அப்போ அதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு, இடம் வாங்கக்கூடிய அமைப்பு, அதே போல் பார்த்தீங்கன்னா வீடு கட்டக்கூடிய அமைப்பு அல்லது வீட்டை வாங்கக்கூடிய அமைப்பு, உங்கள் இடத்தையோ நிலத்தையோ நல்ல விலைக்கு விற்கக்கூடிய அமைப்பு, வாகன ஸ்தானம் 4ஆம் இடம், புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, இல்லைன்னா வாகனத்தை எக்ஸ்சேஞ்ச் செய்யக்கூடிய அமைப்பு, பழைய வாகனத்தை போட்டுட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, அதே போல் பார்த்தீங்கன்னா வளர்ப்பு பிராணிகள் மூலமாக லாபம் பெறக்கூடிய அமைப்பு, ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு யோகம், வாகனத்தை தொழிலாக செய்பவர்களுக்கு இப்போ மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன்களை சொல்லக்கூடிய அமைப்பாகவே இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 9வது பார்வையாக குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்ப்பார். 6ஆம் இடங்கிறது என்ன? நோய் எதிரி, வம்பு வழக்கு, கடன், உத்தியோகஸ்தானம். இப்போ 6ஆம் இடம் சுபத்துவம் அடைகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நோயை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, ஆரோக்கிய குறைபாடு நீங்கும், ஆரோக்கியம் சீர்படும். அடுத்ததாக எதிரியை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, எதிரி சமாதானமாக போகக்கூடிய அமைப்பு, கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கெல்லாம் இருந்தால் அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய அமைப்பு, கடன் பிரச்சனை தீரக்கூடிய அமைப்பு. ஏன்னா 2ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார், வருமான பொருளாதார சம்பந்தமான இடத்தையும். அப்போ கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரக்கூடிய அமைப்பாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உத்தியோகஸ்தானம். அப்போ வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, இந்த மாதிரியான யோக பலன்கள் செய்யும். ஏன்னா குருவுடைய உச்ச பார்வை, அதனால அங்கே ஏற்கனவே சனி வேற இருக்கார். அப்போ பார்த்தீங்கன்னா சனியும் சுபத்துவம் அடைகிறார். சனி வந்து வேலைக்காரகன், அதாவது பார்த்தீங்கன்னா தொழில்காரகன் 6ஆம் இடத்துல இருக்கிற உத்தியோகஸ்தானத்தில். அப்போ தொழில் சம்பந்தமான வளர்ச்சி, பதவி உயர்வு, அதாவது வேலை சம்பந்தமாக பதவி உயர்வு கிடைக்கும், வேலை கிடைக்கும். இந்த மாதிரி வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறது, வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு, அந்த மாதிரியான யோக பலன்களை சொல்லலாம். நோய் எதிரி, வம்பு வழக்குகளெல்லாம் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, நோயை நீங்கக்கூடிய அமைப்பு, ஆரோக்கியம் சீர்கெடுப்படக்கூடிய அமைப்பு. அதே போல் பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை எல்லாம் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய அமைப்பு, கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கெல்லாம் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, எதிரிகளிடம் சமாதானமாக போகக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான நற்பலன்களை சொல்லலாம். ஆக இந்த 10ஆம் இடத்துல அதிசாரமாக 49 நாள் ஐப்பசி 1ஆம் தேதியிலிருந்து கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி வரை சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் உச்சமாகி சஞ்சரிக்கிறதுனால துளாராசியை பொறுத்த வரைக்கும் பொருளாதார சம்பந்தமான வளர்ச்சி, வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, இடம் வாங்கக்கூடிய அமைப்பு, வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான யோக பலன்களையே இந்த அதிசார குரு பயிற்சி துளாராசியாரர்களுக்கு செய்யும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.